சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு போல் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா எதிரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே எதிரிலமர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளி செய்த கருட தண்டகம் பற்றி பேச இருக்கிறேன். இந்த கருட தண்டகம் என்பது என்ன? பெயரை பார்க்குற போது அது கருடனை பற்றியதுன்னு யாருக்கும் தெரியும். இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, தேசிகர் ஒரு முறை பெருமாள் கோவிலில் இருந்தபோது ஒரு பாம்பு பிடாரன் வந்து, சாமி உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியாத வித்தையே இல்லை, எல்லா கலையிலும் நீங்கள் மன்னன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை சோதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன காரணம்னா, நான் ஒரு நாகப்பாம்பு வச்சுருக்கேன். அந்த பாம்பு வந்து ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்தது, நான் சொன்னபடியெல்லாம் கேட்கும். இப்போது அதை வந்து நான் உங்கள் மேலே ஏவி விடுறேன். அது ஒன்றும் உங்களை கடிக்கலாம், அல்லது கடித்து விஷம் ஏறலாம், ஏறாமல் இருக்கலாம். இந்த பாம்பு உங்களை ஒன்றும் செய்யலை, கடித்தாலும் விஷம் ஏறலை அல்லது கடிக்கலை, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எனக்கு செய்து காட்டுங்க, அப்போ உங்களை பெரியவர் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே அவர் வந்து கருட மந்திரத்தை ஜபிச்சாராம். உடனே வந்து கருடாழ்வார் அங்கேருந்து பறந்து வந்து அந்த நாகப்பாம்பை தூக்கிட்டு போயிட்டார். இதை அவன் எதிர்பார்க்கலை, பாம்பு பிடாரன்னு எதிர்பார்க்கலை. ஐயோ நமக்கு பாம்பே போச்சு, இந்த பாம்பை வச்சு தானே வித்தை காட்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் காலில் விழுந்து, சாமி நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், நீங்கள் பாம்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ மந்திரம் போடுவீங்க, பாம்பு உங்களை கடிக்காது, உங்கள்கிட்ட வராதுன்னு நினச்சேன், ஒரேடியாக வந்து கருடன் வந்து தூக்கிட்டு போகிறாப்புல பண்ணிட்டீங்க, எனக்கு பாம்பு வேணுங்க, வாழ்க்கைக்கே தான் எனக்கு மூலதனம்னு சொல்லி கேட்டு அழுதானாம். அப்போ அவர் வந்து இந்த கருட தண்டகத்தை இயற்றினார். அந்த கருட தண்டகத்தை கேட்ட உடனே கருடன் வந்து அந்த பாம்போடு வந்து அந்த பாம்பு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு வரலாறு. இதை ஜபிச்சா பாம்பு விஷஜந்துகள் இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறது மட்டும் இல்லை, கருடன் வேத புருஷன், சகல வேத அறிவுக்கும் இருப்பிடம், பரம பாகவதன், விஷ்ணுதாசன், அதனால் வேதஞானம், பக்தி, பிரபத்தி, இறையருள் எல்லாம் வரும். உங்களுக்கு எந்த விதமான துஷ்ட ஜந்துக்களுடைய தொந்தரவும் இருக்காது, நல்ல அறிவு படிப்பு எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கருட தண்டகத்தை பற்றி சில வரிகள். தண்டகம்னா என்ன அப்படின்னா, தண்டகம்ங்கிறது ஒரு யாப்பு அமைப்பு. நம்ம தமிழில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுமே ஒரு யாப்பு அமைப்பு. இப்போ வெண்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல 3 அடி 4 சீர் உள்ளதாக இருக்கும், கடைசி அடி வந்து 3 சீர் உள்ளதாக இருக்கும். அந்த கடைசி வார்த்தை, கடைசி சீர் என்பது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டின்படி அமைந்திருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. தேமாங்காய், புளிமாங்காய், மாமுன் நிறை, விளங்காய் முன் நேர் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி தண்டகம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் அது ஒரு யாப்பு அமைப்பு. இது வந்து ஒரே ஒரு ஸ்லோகம்தான், தண்டகங்கிறது ஒரு ஸ்லோகம்தான். ஆனால் அது எவ்வளோ நீளமாக இருக்கும்னா 4 பாதங்களால் ஆனது. அந்த 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பாதமும் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து 26, 27 எழுத்துள்ளதாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் இந்த விருத்தம் சந்தஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. அதுக்கு வந்து ஒவ்வொரு பாதத்துலேயும் 26 எழுத்துக்கள் இருக்கும். அது மேலே கணக்கு அதிகமாகிறதா இருந்தால் 3 3 அதிகமாகுமா.
அதாவது 27, 30, 33, 36 அப்படி வரும். அந்த மாதிரி இருக்கணும். இதில் ரகரம் நகரம் அந்த ரகணம் நகணம் அதெல்லாம் எப்படி அமையணும் என்றெல்லாம் சில விவஸ்தைகள் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் எழுதியிருக்கார். இதெல்லாம் வந்து ஐகிரிவருடைய அருளால் அவர் எழுதினது. அவர் தேசிகர் மாதிரி மகான்களுக்கு தான் முடியும், நமக்கு முடியாது. ஓரளவு புரிஞ்சுக்கலாம். இந்த தண்டகம் வந்து சுருக்கமானது. பல பேர் இதையும் இன்றைக்கி மனப்பாடமாக சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் தேசிகருடைய சாகித்யங்களில் நீங்கள் புலமை ரொம்ப பார்க்கலாம். அவர் ஐகிரிவருடைய அருள் பெற்றுவராதலாலே நிறைய அறிஞ்சொற்கள் இருக்கும். சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தையை விட ரொம்ப அகராதி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி வார்த்தைகள் ரொம்ப இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு சொற்பொழிவில் இந்த தண்டகத்தினுடைய பொருள் ஏதோ கூடுமான வரைக்கும் நான் சொல்கிறேன். முதல்ல இவர் வந்து அந்த தண்டகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழ்த்து பாடல் பாடுறாரு. நமக் பன்னக நந்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோ உத்பாதம் மந்திராய கருத்மதே. பன்னகனத்தாயன்னா பாம்புகளாலே சுற்றப்பட்டவர். வைகுண்ட வசவர்த்தினா எம்பெருமான் திருமாலுக்கு வசப்பட்டவர். வசப்பட்டவர்னா பெருமாள் மனசால் நினச்சா அவர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். இடது பக்கம் போகணும்னா இடது பக்கம், வலது பக்கம் போகணும்னா வலது பக்கம் போகணும். அவர் மேலே உட்காந்து வாகனமாக அவர் போவார். ஸ்ருதி சிந்து சுதா வேதங்களாகிய பார்க்கடல் என்று அமுதத்தை எடுப்பதிலே மந்திரமலை போன்றவராக இருக்கிறார். இந்த மந்திரமலை தானே பார்க்கடலில் கடைஞ்சது அமிர்தம் எடுக்கிறதுக்கு. அதுபோல் வேதங்களாகிய பார்க்கடலிலிருந்து அமுதம் எடுக்கிறார். அதாவது வேதத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்குங்க. மாந்திரிகம் சொல்லியிருக்கு, அரசாட்சி சொல்லியிருக்கு, அறம்பொருள் இன்பம் வீடு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கு. அதில் அமிர்தம் என்றால் ஆத்மாவுடைய ஈடேற்றம், அது ஞானம். அதை எடுக்கக்கூடியதில் கெட்டிக்காரர் கருடாழ்வாருக்கு எது எசன்ஸ் எது சாரம் அப்படிங்கிறது உடனே அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட கருத்மதியான அழகிய இறக்கைகளுடைய கருடன் நமக உனக்கு வணக்கம் அப்படின்னு முதல்ல அவருக்கு வணக்கம் போடுறார். இப்போ தண்டகம் ஆரம்பிக்குது. அதை வந்து பிரித்து எழுதியிருக்கார். அதாவது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்லோகமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அது வந்து 4 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதானே தவிர அது ஒரே ஸ்லோகம் தான் பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ முதல் ஸ்லோகத்தை எளிமைப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் சந்தி பிரித்து படிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு காம்பவுண்டு வேர்ட்ஸ் உள்ளது. இப்போது முதல் ப்ளஸ் தொழில் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அது ரெண்டும் சேரும்போது தமிழ் எப்படி வரும்னா முதற்றொழில் அப்படி வரும். முதற்றொழில்னு சொன்னால் படிக்காத பாம்பரனுக்கு ஒன்றும் தெரியாதே. அப்போ அவனுக்கு உடச்சி சொல்லணும். முதல் ப்ளஸ் தொழில் இந்த 2 சேர்ந்தது தான் முதற்றொழில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி சந்தி பிரிக்காமல் படித்தீங்கன்னா கட்டாமுட்டான்னு பயங்கரமாக இருக்கும் இது. அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்கணும். ஒரு பாதம் மட்டும் நான் வந்து அந்த மாதிரி படித்து காட்டுறேன். கருடம் அகில வேத நீடா அதிரூடம் துஷத் பீடனோ உத்கண்டித அகுண்ட வைகுண்ட பீட்டீகிருத்த ஸ்கந்தமீடே ஸ்வநீடாகதி பிரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத் கண்டகவிராத்த வேதவியதா வேப்பமான த்விஜிஹ்வா அதிப கல்ப விஷ்பாரியமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்ன ரோச்சிஸ் சட்டா ராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலினி ராஜிதம். இதில் வந்து ஒன்று கூட நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்காது. இந்த முதல் சொல் கருடன் சொல்கிறார் இல்லையா, அது ஒன்று தான் நமக்கு புரியும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அகில வேத நீட, அதாவது சகல வேதங்களாகிய கூட்டுக்குள்ளே அமர்ந்தவர். நீடன கூடு.
அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதங்களுக்கு உள்ளும் புறமும் இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே கருடன் வந்து வேத புருஷன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னா, வேதாந்த தேசிகர் அங்கே அகீந்திரபுரத்தில் ஔஷதமலையில் அயகிரிவரை தியானிக்கிறதுக்கு முன்னால் கருடாழ்வாரை தான் உபாசிக்கிறார் முதல்ல. அவர் சில நாள் கருடனை உபாசனை பண்ணின பிறகு கருடன் தோன்றுகிறார். அவர்கிட்ட என்ன கேட்குறார், நான் அயகிரிவருடைய அருள் பெறணும், அதுக்கு நீங்கள் தான் வேத புருஷர், அவருடைய வாகனமாக இருக்கிறவர் பெருமாளுக்கு, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் வந்து ஐகிரீவ மந்திரம் மூல மந்திரம் ஒன்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி, நீ இதை ஜெபிச்சின்னா உனக்கு இது சித்தியாகும், நானும் பெருமாள்கிட்ட உனக்காக சொல்கிறேன் அப்படின்னு. இப்போது இந்த வாகனம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதங்கள் ஒரு பாஷா வடிவம். அது நமக்கு எதை சொல்லுது, பகவானை பற்றி சொல்லுது. அப்போது பகவான் நம்மால் அறியப்படுகிறான் என்னும்போது அவன் புறமே பார்க்கப்படக்கூடியவனாய் எப்படி ஆகிறான் என்றால், வேத சுரூபமாய் இருக்கும்போது, உங்களுக்கு வேதத்தினுடைய ஒரு கணம் ஒரு ரிக்கு சொல்லும்போது அது அவனை பற்றி சொல்லுது. அப்போ அதை வந்து வாகனமாக சொல்லுகிறார்கள். இந்த வேதமே வாகனம், அந்த வாகனத்து மேலே ஏறி பகவான் வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வாகனத்துக்கு அதிதெய்வம் தான் கருடன், அந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறவன் பகவான். அப்போ இந்த வேதமாகிய கூட்டுக்குள்ளே அமர்ந்தவர் அப்படின்னா, இந்த வேதத்தில் ஒன்றும் கூட வந்து கூட குறை இருக்காது. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒரு பவர் உண்டு. வேதத்தில் ஒரு எழுத்துக்கள் ஒன்றும் இல்லை, பீஜம் ஓங்காரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓங்காரத்தை ஓம் அப்படின்னு நீங்கள் ஒரு மாத்திரையில் சொல்லி நிறுத்தினா அந்த பவர் வேறு. அப்படி இல்லாமல் ஓம் அப்படின்னு 2 மாத்திரை சொன்னீங்கன்னா அதுக்கு பவர் வேறு. அப்படி இல்லாமல் ஓம் அப்படின்னு 3 மாத்திரை சொன்னீங்கன்னா அதுக்கு பவர் வேறு. எந்த மந்திரத்துக்கு எந்த மாதிரி சொல்லணும்னு அவங்க விவஸ்தை விதிச்சிருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு வேத வியாக்கரணம்னு ஒன்று உண்டு, அதில் இதெல்லாம் விவரமாக போட்டிருக்கோம். இப்போது சாதாரண ஒரு சம்ஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. இப்போ சாதாரண சம்ஸ்கிருதம்னு சொன்னால், இப்போது நீங்கள் முதல் பாலபாடம் படிக்கிறீங்க, சம்ஸ்கிருத ஹைஸ்கூலில் போய் படிக்கிறீங்க. படிக்கிற போது ரொம்ப எளிமையான சம்ஸ்கிருதத்தில் அவங்க பேச கற்றுக் கொடுப்பாங்க. தவ நாம கிம், கிம் தவ நாம அப்படின்றாங்க. உன் பேர் என்ன, தவ நாம கிம் அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்ஸ்கிருதம் தான். ஆனால் இதில் விசேஷமான மாந்திரீக பவர் இருக்கானா இல்லை. தவ நாம கிம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னா எந்த சாமியும் வந்து நிற்காத உங்கள் முன்னால், அதனால் எந்த பவரும் கிடையாது. ஆனால் வேதத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு பவர் இருக்குங்க. வேதத்தில் அர்த்தம் தெரிஞ்சு சொன்னால் வீரியம் ஜாஸ்தி. அப்படி இல்லாமல் அர்த்தம் தெரியாமல் சும்மா சொன்னால் கூட அந்த ஒலிக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வழக்கமாக ஒரு ஐதீகம் ஒன்று சொல்லுவாங்க, எந்த மந்திரத்துக்கும் இல்லாத ஒரு சக்தி வேத மந்திரத்துக்கு உண்டு. நீங்கள் பொருள் உணர்ந்து சொல்லாட்டி கூட உங்களுக்கு அதுக்குரிய மாத்திரையோடு சொல்லும்போது அதுவே உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். அதனால் என்ன ஆச்சுன்னா, வேதத்தினுடைய மந்திரத்தை அர்த்தத்தை தெரிந்து சொல்லுகிறதுங்கிற ஒரு பழக்கமே வர வர குறைஞ்சி போச்சு. அஃப்கோர்ஸ் மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சு சொன்னால் தான் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. ஒரு பிரபலமான கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குருக்கிட்ட 2 சீடர்கள் பச்சை மரத்தை பற்றி எறிய வைக்கிறதுக்கான ஒரு வேத மந்திரத்தை கற்றுக்கிட்டு வர்றாங்க. அதில் அந்த ஒரு பச்சை மரத்தை பார்க்குறாங்க வழியில், அதில் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு குப்புன்னு தீ பிடிச்சிக்குது, இன்னொருத்தன் சொன்னால் வெறும் புகை தான் வருது. அந்த குருக்கிட்ட போய் காரணம் கேட்டால் அவன் அர்த்தம் தெரியாமல் சொன்னான், இவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான், அதனால் எனக்கு நெருப்பு பிடிச்சிக்கிச்சின்னு அவர் விளக்கம் சொல்கிறார். அது இருக்கவே இருக்குது. இருந்தால் கூட உங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் சொன்னால் புகை வருது இல்லை, ஏன் புகை வருது?
அந்தளவு அதுக்கு பவர் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த வேத மந்திரங்கள் சும்மா சொன்னால் கூட அதுக்கு பவர் இருக்குதுன்னு ஒரு ஐதீகம் உருவாக போய் என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் இப்போ இன்றைக்கி வேத மந்திரங்களை சொல்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அர்த்தம் தெரியாதுங்க. அர்த்தம் தெரியாமல் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கணக்காக சொல்லுவாங்க. அதான் ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்ச்சி கூட சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு சம்ஸ்கிருத ஸ்காலர், சம்ஸ்கிருதத்தை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், அவரும் வேதத்தை அப்படியே கனம் தவறாமல் சொல்லக்கூடிய ஒரு வேதிக் ஸ்காலரும் சந்திக்கிறாங்களாம் ஒரு கோயிலில். அப்போ இவர் வேதம் படித்தவராச்சேன்னு சொல்லி இந்த சம்ஸ்கிருத வித்வான் என்ன பண்ணுறாரு, அந்த வேத வித்வானை பார்த்து சம்ஸ்கிருதத்தில் பேசுவோம் அப்படின்னு. இப்போ ஒரு எம்ஏ இங்கிலீஷும் ஒரு பிஹெச்டி ஜுவாலஜியும் சந்தித்தாங்கன்னா அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசிக்குவாங்க இல்லையா? வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ், விச் காலேஜ் யூ காட் குவாலிஃபைட், அப்படி தானே பேசுவாங்க. அது மாதிரி இவர் சன்ஸ்கிரிட்டில் பேசுவோன்னு சொல்லி இந்த சம்ஸ்கிருத வித்வான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வேத வித்வானை பார்த்து கிம் ஸ்ரூயத்தேன்னு கேட்டிருக்காரு. கிம் ஸ்ரூயத்தேன்னா இன்றைக்கி எந்த வேதம் சொல்ல போகிறீங்க, என்ன இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த வேதிக் ஸ்காலருக்கு வேத மந்திரம் தெரியுமே தவிர அர்த்தம் தெரியாது, அர்த்தமே தெரியாது. மெக்கானிக்கில் இப்போ நம்மலாம் ஜனகணமன எப்படி சொல்கிறோம், ஜனகணமன அதிநாயக ஜெயக, யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், என்னடா அந்த ஆள் சம்ஸ்கிருதத்தில் கேள்வி கேட்குறான், நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு சொன்னாலும் நமக்கு அவமானம், ஏன்னா வேதிக் ஸ்காலர்னு நமக்கு பேர், கிம் ஸ்ரூயதே அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு, என்ன அர்த்தம், அது ஒன்றும் புரியலையே. கிம் ஸ்ரூயதேன்னா இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க, இன்னும் என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்கன்னு அர்த்தம் இருக்குது. இவர் பார்த்தாரு, ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தினுடைய கடைசி வார்த்தை இதி ஸ்ரூயதே அப்படின்னு முடியும். அதை சொல்லிட்டோம்னா அந்த ஆடு நம்மளை விட்டுருவான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை கட்ட 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 கட்டன்னு சொல்லி இதி ஸ்ரூயதே அப்படின்னு சொல்லி முடித்தாராம். இவர் பார்த்தாராம் சான்ஸ்கிரிட் ஸ்காலரு, எனக்கு இலக்கியம் காளிதாசன்லாம் படிச்சிருக்கேன், கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் பேசுவேன், இவர் அடிக்கிறத பார்த்தா தட்டா புட்டான்னு பயங்கரமாக இருக்குது, இவர் என்ன சொன்னார்னே நமக்கு புரியலை, எல்லாம் வேதிக் சான்ஸ்கிரிட்டாக இருக்குது, இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது, ஏன்னா அடுத்து இவன் வாயை தரலான்னு நம்ம மானம் கப்பல் ஏறி போகணும்னு சொல்லி எந்திரிச்சு ஓடியே போயிட்டாரான் அவர். இதில் என்ன வேடிக்கைன்னா, இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது, அறியாமை தான் அங்கே 2 பேருக்கும். ஆனால் 2 பேர் இவரை பார்த்து அவர் பயப்படுறாரு, அவரை பார்த்து இவர் பயப்படுறாரு அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, வேத மந்திரங்கள் பொருள் தெரியாமல் சொன்னால் கூட அதுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறதுக்காக இந்த துணுக்கு சொல்லுவாங்க. ஆனால் வேத மந்திரங்கள் பொருள் தெரிஞ்சு சொன்னால் தாங்க பலிக்கும். இன்றைக்கி யாகங்களாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி பலிக்காத காரணமே பெரும்பாலும் பொருள் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இங்கே கருடாழ்வார் அந்த வேதத்தினுடைய அமைப்பு, ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு அக்ஷரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா என்னென்னா, ஆல் ஸ்காலர்லி நீட், எல்லாமே ஒரு மேதாவிலாசத்தோடு யாக்கப்பட்ட மந்திரங்கள். அது மாந்திரிக் எஃபெக்ட் உள்ளது, ஒரு பீஜம் அமைந்தது, வெறுமனை இதுக்கு கூட ஒரு சொல்லுக்கு கூட எஃபெக்ட் உண்டு. இப்போ மந்திரவாதியெல்லாம் காட்டுவாங்க சினிமாவில், ஒரு பொருளை பார்த்து ஹும் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் சர்ன்னு அது ஒரு நாற்காலி நகர்ந்து வரும். ஹும் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா மந்திரவாதிக்கே தெரியாது. அது ஒரு பீஜம், அந்த பீஜத்துக்குள்ளே அந்த உரிய தெய்வம் இருக்குது, அவன் சித்தி பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த தெய்வம் அங்கே வேலை செய்யுது. அப்படியாக இந்த வேத மந்திரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துலேயும் பவர் இருக்குது. அதுக்கு மூல காரணமாக இவர் இருக்கார் கருடாழ்வார் அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. சகலமான வேதங்களாகிய கூட்டுக்குள்ளே அமர்ந்தவராய் அதனிடம் துஷத் பீடன உத்கண்டித்த அக்குண்ட வைகுண்ட பீடீகிருத்த, பகைவர்களை துன்புறுத்துவதிலே ஆவல் கொண்ட தடையற்ற எம்பெருமானால் ஆசனமாக செய்து கொள்ளப்பட்ட ஸ்கந்தம் தோள்களுடையவர். பெருமாளுக்கு என்னடா பேருன்னா துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுகிறவர். அவர் காக்கும் கடவுள் தான்,
ஆனால் அவர் கையில் இருக்கிற அளவு ஆயுதம் மற்ற சாமி கையில் இருக்காது. அவர் வந்து சாத்வீகமான தெய்வம், ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பட்டவர் தான். ஆனால் அவர் கையில் வச்சுருக்கிற ஆயுதங்களை பார்த்தா இவர்லாம் அஃபென்சிவ் டைப்பு போல் இருக்குது, இவர் அடிதடியிலே ஆசைப்பட்டவர் போல் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இந்த கையில் சக்கரம், அந்த கையில் சங்கு, கதை, வாள், வில்லு என்னென்னமோ வச்சுருப்பார். அதான் இங்கே சொல்கிறாரு, பகைவர்களை துன்புறுத்துவதிலே ஆவல் கொண்டவர். பெருமாள் வந்து பக்தர்கள் என்கிட்ட வர்றது எதுக்காகன்னா, நம்மக்கிட்ட வர்ற பக்தர்கள்லாம் அப்பாவிகளாக தான் இருப்பானுங்க. எவனும் வந்து வார்ஃபேர் கற்றுக்கிட்டவனும் இருக்க மாட்டான். சாத்விக குணமுள்ளவன் தான் என்கிட்ட வருவான். இப்போது ஜக்கம்மாவை கும்பிட்றவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து சத்திரியனாக இருப்பான், சண்டை போடுறவனாக இருப்பான். ஒரு கத்தி எடுத்துகிட்டு வருவான், எடுத்து வந்து ஜக்கம்மா பாதத்தில் வைப்பான். அம்மா ஜக்கம்மா, அந்த கத்தியை ஆசீர்வாதம் பண்ணு, இன்றைக்கி இதை எடுத்து வீச போகிறேன், ஒரு 100 கழுத்தையாவது நான் வெட்டணும், என் கழுத்தை யாரும் வெட்டக்கூடாது, நான் வெட்டணும், ஆசீர்வாதம் பண்ணு. அப்படி தான் சாமி கும்பிடுவான் ஜக்கம்மா கிட்ட. ஏன்னா ஜக்கம்மாவுடைய குணம் அது, ஜக்கம்மா பக்தருடைய குணம் அது. ஆனால் இங்கே பெருமாள்கிட்ட கும்பிட்றவங்களாம் யார், அவன் ரொம்ப அடித்தாலும் அடி திருப்பி அடிக்க தெரியாத பையன். அவன் தான் பெருமாள்கிட்ட வந்து நிற்பான். அவன் வந்து இந்த ஆழ்வார்கள் மாதிரி ஆழ்வார்களை போய் நீங்கள் ஓங்கி அரைங்க, அவர் திருப்பி அடிப்பாங்க. ஒரு ஆழ்வார் அடிக்க மாட்டாங்க, அடி வாங்குவாங்களே தவிர அடி கொடுக்க மாட்டாங்க. இப்படி கூட்டம் தான் விஷ்ணு பக்தர்கள் கூட்டம், சாத்வீகமான கூட்டம். அதனால் பெருமாள் பார்த்தாராம், இப்படி அப்பாவிகளாம் நமக்கு பக்தர்களாக வந்து வாச்சாங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அடி வாங்கிட்டு வந்து அழுவாங்களே தவிர அவன் அடிக்க மாட்டான். இவன் ராவணன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து காலில் விழுகிறாங்க, கம்சன் உதைக்கிறான்னு வந்து காலில் விழுகிறாங்க, இரணியன் அடிக்கிறான்னு காலில் வந்து விழுகிறானுங்க. அப்போ நாம் தான் அடிக்கணும். அதனால் அவர் வந்து எதிரிகளையும் துன்புறுத்துவதிலே ஆவல் கொண்ட எம்பெருமான். அவர் கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கார். அவருக்கு வந்து ஒரு உட்கார்ற ஆசனம் எதிரான கருடன். அந்த கருடனுடைய தோள்களில் காலை வச்சு அதில் உட்காந்துருப்பார். அப்போது வந்து ராஜாக்கள்லாம் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க. சிங்கம் மாதிரி இருக்கும் அந்த உட்காந்த நாற்காலி. அந்த 2 கை வைக்கிறதுலேயும் சிங்கத்தோட தலை இருக்கும். ஏன்னா சிங்கம் ராஜசமான ஒரு விலங்கு. ஒரு 2 பக்கமும் 2 பூனை இருக்கிற மாதிரி ஒரு ஆசனம் செஞ்சால் அதில் ஒரு ராஜா உட்காந்தானா அவனுக்கு இருக்கிற வீரமும் தப்பிச்சு ஓடி போயிடும். அவன் அப்பாவியாக உட்காந்துருப்பான். உட்கார்ற நாற்காலியில் சிங்கம் இருந்தால் தானே அவனுக்கு வீரம் வரும். அதான் சிம்ம ஆசனம் அப்படிங்கிறது. அப்போ இவருக்கு ஆசனமாக இருக்கிறது யாருடானா கருடாழ்வார். அவர் பறக்கிறதுல வேகமான ஆள், மூக்கு பார்த்திங்கன்னா பயங்கரம், நான் வெஜிடேரியன், நண்டு நத்தையெல்லாம் போட்டு தள்ளிடுவார். அது வந்து ஒரு தடவை ஒரு யானை, ஒரு முதலை, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராணிகளை காலில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு பறந்தாராம். ஒரு மரத்தில் போய் உட்காந்து மரத்துடைய கிளை முறிஞ்சிருச்சான். அப்போ அந்த கிளையும் தூக்கிட்டு போனான். ஏன்னா அந்த கிளைக்கு அடியில் முனிவரில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆள் இவர், பயங்கரமான பலசாலி. அப்படிப்பட்டவர் தான் யுத்தத்துக்கு இவர் வாகனமாக வச்சுருக்காரு. ஸ்வநீட ஆகதி. இப்போது இந்த கருடாழ்வாரை கூட்டிக்கிட்டு பெருமாள் யுத்தத்துக்கு போயிட்டார். அதனால் இவருடைய கருடாழ்வாருக்கு 2 மனைவிகளாம். ஒருத்தர் ருத்ரின்னு ஒரு அம்மா, சுகீர்த்தின்னு ஒரு அம்மா. இந்த 2 அம்மாவையும் வீட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் யுத்தத்துக்கு போயிட்டாராம். யுத்தம் முடிஞ்சு அவர் திரும்பி நேராக வீட்டுக்கு வந்தவொடனே, ஆகா நம்ம கணவர் வந்துட்டாரே என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து ஸ்தன ஆவோக காட உப்ப கூட அன்போடு வந்து அரவணைத்து கொள்கிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஒரு மயிர்கூச்சி அடையுது. அதாவது அந்த ஸ்பர்சமானது இவருக்கு ஒரு கூஸ்பம் கொடுக்குது. அப்போ அவருடைய இப்போ நமக்கு வந்து மயிர்கூச்சின்னா சின்ன சின்ன முடியாக இருக்கும். அவர் கருடாழ்வாருக்கு ரெக்கை இருக்கு இல்லையா, எல்லாம் பெரிய பெரிய முடி இல்லையா, அதெல்லாம் அப்படி சிலிர்த்துக்கு நின்னா அப்படி ஊசி மாதிரி நிற்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த கண்டக விராத்த வேதவியதா அப்படி மயிர்கூச்சி எறியும் போது அவர் உடம்புல ஆபரணங்களாக பாம்புகளை சுற்றி இருக்கார். பாம்புகளுக்கெல்லாம் இவர் கண்டா பயம். அதனால் இந்த பாம்பை சுற்றி உடம்புல வச்சுருக்கார். இது வந்து அப்படி ரெக்கையெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறதில்ல, பாம்பை போய் குத்துது. அந்த பாம்பெல்லாம் வந்து வலி பொறுக்காமல் வேபமான நடுங்கு தான். தீஜீவக அளிப்ப உயர்ந்த சர்ப்பங்கள், அந்த பெரிய பெரிய பாம்பன் சாதாரண பாம்பு இல்லை, விஷத்திலேயே கொடிய விஷயம் உள்ள கருணாகம் போன்றவைகள் அவங்க நிறையா இருக்குது. அதெல்லாம் இந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய ரெக்கை குத்துனதுனால
உடனே அந்த வேதனை பொறுக்காமல் அப்படியே படம் எடுத்து ஆடுதான் ஒவ்வொரு பாம்பும். ஸ்பட்டா வாட்டிகா படங்களுடைய வரிசைகளில் உள்ள ரத்ன ரோச்சி சட்டாராஜு, ஒவ்வொரு தலையிலையும் நாகரத்னம் இருக்குது. அதனால் ஏற்பட்ட ஒளி நீராஜிதம், அதனாலே அவர் ஆர்த்தி எடுக்கப்பட்டவராக இருக்கார். அவர் உடம்பு பூரா நாகரத்னம் மின்னுது, அதில் அவருடைய ஃபேஸ் நல்லா தெரியுது. காந்தி கல்லூரி நீராஜிதம் கருடம் ஈடே. அப்படி அந்த நாகரத்ன வெளிச்சத்திலே காட்சி அளிக்கக்கூடிய அந்த கருடாழ்வாரை நான் வணங்குகிறேன். ஈடே நான் வணங்குகிறேன். அப்போது இதில் சொல்லப்பட்ட விஷயமும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு, சொன்ன விதமும் காம்ப்ளெக்ஸு. இதில் பாம்புக்கு எதிரி கருடன்கிறது உலக பிரசித்தி. பாம்பிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று, பாம்புக்கு ராஜாவாகிய நாகராஜன். நாகராஜன் வேறு யாரும் இல்லை, ஆதிசேஷன் தான். அவரை வணங்கி சமாதானமாக போயிடுறது. அதனாலேயே நமக்கு பாம்பு தொல்லை இருக்காது. நாகதோஷம் உள்ளவங்கள்லாம் ராமானுஜரை, மணவாள மாமனிகளை, ஆதிசேஷனை கும்பிடுவாங்க. இப்போ இங்கே இன்னொரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்னா, பாம்புக்கு விரோதியான கருடனை கும்பிட்டு இவருடைய ரிலேஷனால் பாம்பை விரட்டுறது. இது இந்த பாம்பு பீடாரங்கள்லாம் கையில் கருட ரேகை வச்சுருப்பான். அவன் கையில் கருட ரேகை இருக்கும். அதனால் அப்படி பாம்பு கொத்த வந்துச்சுன்னா அப்படி காட்டுவான். அந்த கருட ரேகையை பார்த்துட்டு அந்த பாம்புலாம் பயந்து ஓடிக்கிடும். கருட முந்திரைன்னு சொல்லி பேர் இருக்குது. ஆக பாம்புகளை எடுத்து தன்னுடைய ஆபரணங்களாக சுற்றி வைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆள். இப்போ நம்ம சில தெய்வங்கள் பார்த்தா காலில் ஒரு ராட்சசனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ராட்சசனை பார்த்து உலகம் பயப்படுதோ அந்த ராட்சசனை நான் என் காலுக்கு செருப்பாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் பாம்புகளை கண்டு உலகம் பயப்படுது. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். ஆனால் இவர் பாம்பெல்லாம் எடுத்து உடம்புல அது நெக்லஸ் மாதிரி போட்டுட்ருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாகதோஷத்தை பரிகாரம் பண்ணுவார். எந்த விஷ ஜந்துவும் அவர் ஒன்றும் செய்யாது. அதாவது விஷ ஜந்துக்களில் பல வகை இருக்குதுங்க. நட்டுவாக்காளி இருக்குது, தேள் இருக்குது, நண்டுகளில் சில வகை இருக்குது, இந்த பீட்டில்ஸில் சிலது பாய்சனஸ் உண்டு. இந்த இது பக்கம் அழகர் கோயில் பக்கம் போனீங்கன்னா தேனி இருக்கே, ஒரு தேனி இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஒரு போட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கையை விளங்காமல் போயிடும். அந்த மாதிரி தேனியெல்லாம் உண்டுங்க. அதெல்லாம் கூட ஒரு பாய்சனஸ் இன்செக்ட் தான். இப்படியாக ஒரு விஷ ஜந்துக்கள்னு உலகத்தில் ஆண்டவன் நிறைய படைச்சு வச்சுருக்கான். இந்த எல்லா விஷ ஜந்துக்களுக்கும் சீஃப் யாருன்னா நாகப்பாம்பு, நல்ல பாம்பு. அதனால் என்னென்னா, நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல வேறு எந்த விஷ ஜந்து இருக்காது. பாம்பை பார்த்தாலும் இதெல்லாம் பயந்துட்டு ஓடும். அப்படி ஆண்டவன் படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட நல்ல பாம்பை, நாகப்பாம்பை கருடன் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து சுற்றி வச்சுருக்கார். எனவே கருடனுடைய பக்தர்களுக்கு இந்த பயமே வராது. ஏன்னா நாம் ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே இந்த தொல்லை இருக்கும். சர்ப்ப பயம்னு ஒன்று இருக்குது. மதுரையில் நாகமலை, யானைமலை, பசுமலைன்னு 3 மலைங்க. இந்த 3 மலைகளுமே 3 விலங்குகளை குறிக்கும். சமணர்களுக்கும் சைவ பாண்டியர்களுக்கும் மோதல் ஏற்பட்ட போது பாண்டிய மன்னனை அழிக்கிறதுக்காக ஒரு ராட்சச பசுவை உற்பத்தி பண்ணி ஆபிச்சாரம் பண்ணி அனுப்பினாங்க. ஒரு யானையை உற்பத்தி பண்ணி அனுப்பினாங்க. ஒரு நாகத்தை உற்பத்தி பண்ணி அனுப்பினாங்க. இந்த 3ஐயுமே அவன் தெய்வத்தினுடைய அருளாலே கல்லாக மாற்றி விட்டான். அதுதான் இன்றைக்கி நாகமலை, யானைமலை, பசுமலைன்னு 3 மலை இருக்குது மதுரையில். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வடிவில் தான் இருக்கும். அது இப்போ நான் சொன்ன பேரில் பஸ்ஸே இருக்குது. நாகமலைக்கு ஒரு பஸ்ஸு, பசுமலைக்கு ஒரு பஸ்ஸு, யானைமலைக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது. இப்போது இந்த நாகமலையினுடைய சாரலில் தான் மதுரை யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த மதுரை யூனிவர்சிட்டியில் நான் ஆய்வு மாணவனாக இருந்தபோது எங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் குவார்ட்டர்ஸ், மேரீடு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் குவார்ட்டர்ஸ், எம்ஆர்எஸ் குவார்ட்டர்ஸ். அதில் நாங்கள் குடியிருந்தோம். அங்கே என்ன செய்தினா, நாகப்பாம்பு ஏராளமாக இருக்கும்.
அது நாகமலைன்னு பேர் இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இல்லை நாகப்பாம்புக்கு வேண்டிய ஒரு சூழல் அங்கே இருக்கா தெரியலை. பாம்புக்கு பயந்தவங்க அங்கே இருக்க முடியாது. நாங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கிற போது எங்கள் வீட்டினுடைய ஒரு ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு உள்ளே நுழைஞ்சு எங்கள் மேலே ஏறி இறங்கி இன்னொரு ஜன்னல் வழியாக வெளியே போயிடும். அது எங்களுக்கு தெரியாத, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருப்போம். இது அந்த வீடுகளில் சர்வசாதாரணங்க. அப்போது சர்ப்ப பயம் உள்ளவர்கள் நாகப்பாம்பை பார்த்து பயந்து எழுதுறவங்க அங்கே குடியே வரமாட்டான். ஆனால் டவுனில் இருக்கிறவனுக்கு கூட இந்த பயம் உண்டு. சில சமயத்தில் வாழை மரம், வாழைத்தோப்பு வச்சுருப்பாங்க. அந்த வாழை இலைக்குள்ளே சுருட்டிட்டு ஒரு நாகப்பாம்பு படுத்துருக்கும். இலை இருக்க போனால் அதில் வந்து பாம்பு கடிச்சிடும். நீங்கள் அப்பர் சுவாமிகளுடைய வரலாறுல அப்பூதியடிகளுடைய மகன் வந்து வாழை இலை அறுக்க போனால் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. வாழை இலையினுடைய குளிர்ச்சி வந்து நாகப்பாம்புக்கு ரொம்ப இஷ்டம். அது அங்கே சுருண்டு படுத்துருக்கும். அப்போ உங்களுக்கு நாகப்பாம்புடைய பயம் எல்லாருக்கும் உண்டு உலகத்தில். நீங்கள் டவுனில் குடியிருந்தாலும் சரி, மலையில் குடியிருந்தாலும் சரி, கிராமத்தில் குடியிருந்தாலும் சரி. எனவே இந்த கருடாழ்வார் நம்மை காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் கருடனை பார்த்துட்டு இது ஒரு தண்டம் வாங்கி ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கும்பிடு போட்டு போகிறாங்க சில பேர். அப்படி இல்லை. கருடாழ்வார் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் அனந்தம். அதுதான் அவர் சொல்கிறார். அடுத்த பாதம் பாருங்கள். ஜெய கருட சுப்பர்ண தர்வீகராகார. இது வந்து இப்போ படித்து கட்டாமடான்னு படித்தவங்களுக்கு பயமுறுத்த விரும்பலை. நான் அர்த்தத்துக்கே போயிடுறேன் நேரடியாக. சுப்பர்ண கருட, அழகிய சிறகுகளை உடைய கருட பகவானே, தர்வீகர ஆகார, சர்ப்பங்களை உணவாக கொண்டவர். பாம்புக்கிட்ட நம்ம பயப்படணும். பாம்பு அவருக்கு ஆபரணங்களாக மட்டும் இல்லை, ஆகாரமாக வேறு இருக்கிறது. பாம்பை கொத்தி சாப்பிட்ருவார். தேவ அதிப ஆகார ஹாரின், தேவேந்திரனுடைய உணவாகிய அமுதத்தை கவர்ந்தவரே. இது என்ன அப்படின்னா, இந்த வினத்தை என்பவளுடைய மகன்தான் கருடன். அவளுக்கும் பாம்புகளின் தாயாகிய கஷ்யப்பருடைய இன்னொரு மனைவிக்கும் ஒரு சண்டை வந்தது. அதில் வந்து இந்த பார்க்கடல் அமுதத்தை கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பந்தயம். அதில் தாய்க்காக இவர் போய் அந்த பார்க்கடல் அமுதத்தை எடுத்துகிட்டு வந்தார். அப்போது இந்திரன் வந்து சண்டைக்கு வந்தான். ஏன்னா எங்களுக்கு வேண்டிய அமுதத்தை நீ ஏன்டா எடுத்துகிட்டு போகிறேன்னா, அப்போ அந்த இந்திரனை ஜெயிச்சார்னு வருது. அப்போது தேவேந்திரனுடைய உணவாகிய அமுதத்தை கவர்ந்தவரே, திவௌகஸ்பதி சிப்த தம்போலி, இந்திரனால் வீசப்பட்ட வஜ்ராயுதத்தினுடைய தாராக்கிண ஆக்கல்ப, முனையின் வடுக்களை ஆபரணமாக உடையவரே. அப்போது இந்த கருடனை கொல்லணும்னு சொல்லி அவன் அங்கேருந்து வஜ்ராயுதம் வீசினான். அதனால் காயம் ஏற்பட்டது கருடனுக்கு. அந்த காயம் வந்து வீர தழும்புகளாக அவருக்கு இருக்குது. ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் சண்டைக்கு போகிறபோது இவங்க தான் முதல்ல நிற்பாங்க. இப்போ இன்றைக்கி என்னென்னா, ஒரு ஹையஸ்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து ஃபீல்டுக்கே போக மாட்டான். அவன் சேஃபாக டெல்லியில் உக்காந்துக்குவான். இங்கேருந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். போய் அடிபட்டு சாகிறதெல்லாம் சோல்ஜர் தான், லோயர் ரேங்க்கு தான். ஆனால் அந்த காலத்து போர் முனை அப்படி இல்லை. ராஜா தான் முதல்ல போவான். முதல் அடி அவனுக்கு தான் விழுகும். சோல்ஜர்ஸ்லாம் பின்னால் தான் வருவாங்க. அதனால் ராஜாக்களுக்கு பெரும்பாலும் மார்பில் வீர வடு இருக்கும். பல இடங்களில் காயம்பட்ட வீர வடு இருக்கும். அது மாதிரி இந்த கருடாழ்வாருடைய உடம்புல வஜ்ராயுதம் பட்ட வடு இருக்கான். கல்பாந்த வாதுகுல கல்ப உதய, பிரளய காலத்து காற்றை பெரும்பாலும் ஒத்த தோற்றத்தை உடைய அனல்ப வீராயுத உத்தியத் சமத்கார. அதாவது பிரளய காலத்தில் சண்டை மாறுதும் எப்படி வீசுமோ அதுபோல் இவர் போய் பாஞ்சு யுத்தம் பண்ணுவார். பெருமாள் அசுரர்களோடு போரிடும்போது இவர் ஒரு பக்கம் கடித்து கொத்தி வீரரில் காயம் பண்ணிகிட்டு இருப்பார். அது பார்த்தா பிரளய கால காற்று மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர் தைத்தியாரி ஜைத்திரத்வஜ ஆரோக நிர்தாரித்த உத்கர்ஷ. எம்பெருமான் தன்னுடைய கொடியிலே உம்முடைய படத்தை வரைஞ்சி வச்சுருக்கார். அதனால் அந்த கொடி வந்து மேலே பறக்குது, எம்பெருமானுடைய தலைக்கு மேலே பறக்குது. அப்போது உன்னுடைய உயர்வு எல்லாருக்கும் தெரியுது. தூரத்துலேருந்து வரும்போது கருட கொடி தெரியுதுடா, பெருமாள் வர்றாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மை வச்சுருக்கார். அதில் வந்து சங்கர்ஷன ஆத்மன் மருத்பஞ்சக அதீஷ. அதாவது இந்த பெருமாளுடைய வியூகம் வந்து சங்கர்ஷனன்னு ஒரு வியூகம் இருக்குது. பிரத்யும்னன், அனிருத்தன், இந்த மாதிரி சில வியூகங்கள் இருக்குது. அதில் சங்கர்ஷண வியூகத்தினுடைய அம்சமாக இவர் இருக்கார். யுத்தத்தினுடைய
ஒரு தெய்வம் போல் இருக்கார். மருத் பஞ்சக அதீஷ. காற்று வந்து மருத்துனா காற்று, பஞ்சம்னா 5. உடம்புல இந்த மாதிரி உதானன், சமானன், பிராணன் என்று உங்களுக்கு பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று 5 வகையில் காற்று பிரிஞ்சிருக்கு. அந்த 5 வகை காற்றுக்கும் அதிதெய்வம் யாருன்னா கருடாழ்வார். அந்த அதில் வந்து அந்த 5 பேரில் அந்த 5க்கும் பேர் கொடுக்குறாரு. சத்தியர், சுபர்ணர், கருடர், தார்க்ஷர், வேகேஸ்வரர் என்று 5 மூர்த்திகளாக இருக்கிறாராம். அந்த 5 பிராணனுக்கு அவர் அதிதெய்வமாக இருக்கார். அதனால் பிராணாயாமம் செய்கிறவங்க கருடாழ்வாரை தியானிச்சுக்கணும். ஏன்னா கருடன் வந்து பலத்துக்குன்னு ஏற்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த கருடன் 5 வடிவெடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து வேதாந்த தேசிகர் நமக்கு கொடுக்குற சாஸ்திர ரகசியங்க. கருடாழ்வாருக்கும் பஞ்ச புராணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். இவர் தான் அதை வெளிச்சத்தை கொண்டு வர்றார். அப்படிப்பட்டவரே, கருத்மன் உயர்ந்த சிறகுகளை உடையவரே, ஜெயதே சமக கச்சித்ன, வெற்றி காண்பதிலே உமக்கு ஈடானவன் யாரும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, பாரிஜாத மரம் வேணும்னு சத்தியபாமா ஆசைப்பட்டாங்க. இந்திரன்ட்ட கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணான்? கருடா வர மனசில் நினைச்சார். கருடன் போய் இப்போ வேரோட பிடிங்கி கொண்டு வந்து சத்தியபாமா தோட்டத்தில் வச்சுட்டாரு. அப்போது வீரத்திலே பெருமாளுக்கு சமமானவர் இவர். அதனால் உமக்கு இணையான ஒரு வெற்றி வீரனை பார்க்க முடியாது. ஸோ அவர் தோல்வி அடைஞ்சதாக எங்கும் வரலாறு இல்லை. தே நமக புனஸ்தே நமக, உமக்கு நமஸ்காரம், திரும்ப திரும்ப நமஸ்காரம். கிருஷ்ணனை பார்த்துட்டு அர்ஜுனனும் இது பெருமாள் தான் அப்படின்னு அந்த பெரிய விஸ்வரூபம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்? உமக்கு முன்னும் நமஸ்காரம், பின்னும் நமஸ்காரம், பக்கங்களிலும் நமஸ்காரங்கிறான். உமக்கு வணங்கப்பட வேண்டிய இடம்னு உன் உடம்புல 1 2 இல்லை, எல்லாமே வணங்கப்படத்தக்கது தான். முன்னையும் கும்பிட்றேன், பின்னையும் கும்பிட்றேன், உன் செருப்பையும் கும்பிட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பணிவை காட்டினான். அது மாதிரி இங்கே இவர் சொல்கிறாரு, உமக்கு முன்னும் நமஸ்காரம், பின்னும் நமஸ்காரம், திரும்ப திரும்ப நான் வணங்குறேன் உண்மை என்று இவர். ஏன்னா இப்போ கருடாழ்வாருடைய உபகாரத்தினால தான் வேதாந்த தேசிகருக்கு ஐகிரிவருடைய கடாட்சம் கிடைச்சது. அதனால் நன்றி பாராட்டுறார். சரி, இப்போ அடுத்த பாதத்துக்கு போகலாம். நம்ம இதம் அஜகத் சபரியாயன்னு ஆரம்பிக்கிறது. அதன் பொருளுக்கு போகிற நேரடியாக. அஜகத் சப்பரியாய பரியாய நெறியாத்த, பூஜையை இடைவிடாது பெருமுவராய் வரிசையாக உண்டான சிறு காற்றுகளின் அடித்தலால் கரை புரண்ட கடல்கள். இந்த கருடாழ்வாருக்கு பூஜை சதா நடந்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா பெருமாளை கும்பிட்றவங்க எல்லாருமே முதல்ல கருடாழ்வாருக்கு தான் வணக்கம் தெரிவிப்பாங்க. நீங்கள் ஒரு மினிஸ்டர் பார்க்க போனால் முதல்ல அவருடைய செக்ரட்டரி பிஏ இருக்கார், அவரை கவனிக்கணும். அதை விட வெளியில் தவாலி ஒருத்தன் இருப்பான் பியூனு, அவனை கவனிக்கணும். இவங்க 2 பேரையும் புறக்கணிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா அவர் பார்க்க முடியாது. இவன் கத்திரி போட்டு விட்டுருவான். அவர் இல்லைம்மா, அவர் இருக்கிற போதே இல்லைம்மா, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா, ஏதாவது பொய்ச்சில் விரட்டி விட்டுருவான் நம்மளை. ஸோ அந்த பியூனு பிஏ அவங்கள முதல்ல கவனிக்கணும் நம்ம. அது மாதிரி பெருமாளை அணுகி வர்றவங்க அவருடைய வாகனமாகிய கருடனை முதல்ல வணங்குறாங்களாம். ஆனால் இடைவிடாது பூஜையை பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த கருடன் அவருடைய சிறகு காற்று அப்படி அவர் ரெஸ்ட் எடுக்கிற போது இப்போ சமயத்தில் இந்த சோம்பல் முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 ரெக்கையும் விரித்து அவர் அடிச்சுக்கிறானா, அந்த காற்றுனால கடல்லாம் வந்து அப்படியே அலை உயரமாக ஏறுது. அந்த அலைகளாகிய கைகளால் சபேட்டா ஆகத்த அகாத பாதாள பாங்கார சங்கிருத, அந்த அலைகளாலே பாதாள உலகத்திலே வந்து ஒரு ஒலி பெருசாக போய் எங்கே சேர்க்குது. அதை பார்த்து அங்கே பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய திగ్గஜங்களுக்கு கோபம் வந்து, என்ன யார் அனாவசியமாக நியூசன்ஸு நாய்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்கன்னா, அதை பார்த்துட்டு இருக்கிற கருடே பேசாமல் உங்கள் வேலையை பார்க்க மாட்டீங்களே, சத்தம் வந்தால் என்னையாப்பேன்னு தன்னுடைய நகங்களாலே அந்த யானைகளை மண்டையில் அடித்து போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அங்குசம் போல அந்த யானைகளை அடித்து விரட்டிட்டு வரான்.
பாங்கார சங்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ருணி பாவ பார்ப்பது அங்குசமாய் விளங்குகின்ற நகசேனையே, நகங்களுடைய வரிசை உடையவரே. இந்த கருடாழ்வாருடைய நகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி பெருசாக நீளமாக இருக்கும். அந்த நகத்தால் லேசாக ஒரு குத்துனார்னா பெரிய பெரிய யானையெல்லாம் அப்படி மண்டை பிழந்துடும். அப்படிப்பட்ட நகங்களுடையவரே, சண்ட துண்டாய நிறுத்தியத்து புஜங்க பிருவே, அவருடைய மூக்கு இருக்கே அது வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது ஒரு போட்டுச்சுன்னா கபாலமே திறந்துடும். இப்போ சின்ன குழந்தைகள் ஏதோ ரொட்டி சாப்பிடுது, பஜ்ஜி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த காக்கா என்ன பண்ணணும் தெரியுமா? அது வந்து கொத்துறதுக்கு வரும். இந்த குழந்தை வந்து ஐயோ காக்கா பிடுங்க வருதுன்னு அந்த பஜ்ஜியை கட்டியாக பிடிச்சிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காக்கா என்ன பண்ணும், கொத்தி தன் மண்டையை, இந்த குழந்தையுடைய மண்டையை ஓங்கி ஒரு கொத்தி அந்த பஜ்ஜியை பிடிங்கிட்டு போயிடும். அந்த மாதிரி காக்கா கொத்தி மண்டை ஓட்டையாக போன குழந்தையெல்லாம் எனக்கு தெரியும். கிராமத்து பக்கத்தில் இப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அந்த பறவையின் அலகுகளுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த கருடன் கொத்தினார்னா யானையுடைய கபாலமே ஓப்பன் ஆகிடும். அதான் இங்கே சொல்கிறாரு, பயங்கரமான அழகு, நகங்களின் வரிசையுடைய பயங்கரமான அழகுடையவர், ஆடுகின்ற பாம்பு போன்ற புருவத்தை உடையவர். இந்த கண்ணுக்கு மேலே புருவம் எப்படி வளைஞ்சிருக்குன்னா பாம்பு மாதிரி இருக்குது. அதை பார்த்தாலே தம்சையா வஜ்ரினே, கோரை பல், வாயில் வந்து இது வந்து கருடன் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும்போது கோரை பல்லெல்லாம் இருக்குமா. அப்படிப்பட்ட உமக்கு நமக நமஸ்காரம். அத்தியாத்ம வித்யாக மே விதேயாக விதேயாக, வேதாந்த வித்தைகள்லாம் எனக்கு வரும்படி செய்ய வேண்டும். பவத் தாஸ்யம் ஆபாதேயதாக தயேதாகாச்ச, உமது கைங்கரியத்தை நான் விடாமல் செய்வதற்கு எனக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேணும். ஸ்ரீ வைணத்தையாய நமக, குருநாழ்வாரே உமக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவு வரணும். வைணவர்களே பலர் அதை செய்கிறதில்லை. பெருமாள் கோயிலுக்கு போனால் கருடன் சன்னதிக்கே யாரும் போகிறதில்லை. அவருக்கு பெரிய திருவடின்னு பேர். அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அவங்களுக்கு சன்னதியில் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். இவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு போய் அங்கே என்ன வாங்கிட போகிறீங்க வரோம். ஆனால் பெரிய திருவடியாகிய கருடன், சின்ன திருவடியாகிய ஹனுமான், துவாரபாலகர்கள், ஆண்டாள், பெரிய பிராட்டி, ராமானுஜர் முதலிய ஆச்சாரியர்கள், 12 ஆழ்வார்கள், இவருடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டுனா பெருமாள்கிட்ட போகணும். அப்போ தானே உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு, கடவுளுடைய அருள் எனக்கு வசமாவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இங்கே சரணடைகிறார். சரி, இப்போ வந்து 4வது பாதத்துக்கு வரும், கடைசி பாதத்துக்கு. இதில் வந்து தலை கட்டுகிறார். எப்படி அப்படின்னா, மனுர் அனுகத பக்ஷிவத்திர ஸ்புரத்தாரக ஸ்தாவகஸ்திட சித்திர பானு அப்படின்னு ஆரம்பித்து கொண்டு போகிறார். அனுகத பக்ஷிவக்திர, தொடரப்பெற்ற ப அல்லது சி என்னும் எழுத்தின் முன்பாகத்திலே ஸ்புரத்தாரக பிரணவம் விளங்கப்பெற்றதாய் சித்திரபானு பெரிய அக்னியின் மனைவியாகிய சுவாகாதேவியை கூறும் சப்தத்தை சேகர தலையிலே உடையதாய் ஒரு கருட மந்திரங்க. அந்த கருட மந்திரம் வந்து ஓம் பக்ஷிராஜாய ஸ்வாஹா அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்லலாம். அது ரகசியமான உபதேசமாக வைத்திருப்பார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த பக்ஷி என்பதற்கு முன்னாலே ஓங்காரம் வரும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அக்னியினுடைய மனைவியாகிய ஸ்வாகாதேவி கடைசியில் வரும். ஓம் பக்ஷிராஜாய ஸ்வாஹா. அந்த ஸ்வாகாங்கிறது அக்னி பகவானுடைய மனைவி. அது அப்படிப்பட்ட மந்திரம் உண்டு. அது வந்து 5 எழுத்து மந்திரம். திரிவர்க அபவர்க பிரசூதி தாவக மனு. அந்த மந்திரம் இம்மை பலனையும் தரும், மறுமை பலனையும் தரும். நகத்ராயுதாம், அது எங்களை காப்பாற்ற வேண்டும். பரவ்யோம ஸ்ரீவைகுண்டத்தை தாமன் இருப்பிடமாக கொண்டவரே. தாமம்னா இடம், இருப்பிடம். வைகுண்டத்திலே இருக்கிறவர். நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பதில் சொல்கிறவர் அது சாராய கடையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை சொல்கிறாருன்னா அங்கே தாங்க குடியிருக்கிறேன்னா, அப்போ இவர் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பார் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ இருக்கிற இடத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இவருக்கு ரெசிடென்ஸ் என்ன, உங்கள் அட்ரஸ் என்னன்னு கேட்டால் வைகுண்டம் அப்படிங்கிறார். இது ரொம்ப பெரிய இடம்.
வலத்வேஷி தர்ப்பஜலத்து வாலக்கிலிய பிரதிஜா அவதீர்ண. இந்திரனுடைய செருக்கினால் கோபமடைந்த வாலக்கிலிய முனிவர்களுடைய பிரதிஜையாலே அவதரித்தவரே. அதான் ஒரு தடவை கஷ்யப முனிவர் வந்து ஒரு யாகம் பண்ணாராம். அந்த யாகத்துக்கு எல்லா முனிவர்களும் சமித்துக்கள் கொண்டாந்து கொடுத்தாங்களாம். ஏன்னா அது பெரிய யாக குண்டம், 40 நாள் பண்ண வேண்டியது. சமித்துக்கள் வந்து அங்கங்கே போய் சம்பாதிச்சுட்டு வரணும். இந்த வாலக்கிலிய முனிவருங்கிறது யார் அப்படின்னா, இந்த கட்டவர்கள் அளவு தான் உயரம். அவங்க உயரமே ஒரு சின்ன எறும்பு மாதிரி நடப்பாங்க. அவங்க கொஞ்சோண்டு இவ்வளோ பெரிய தர்பையை எடுத்துக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு தூக்க மாட்டாமல் தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு மாடு மிதித்த குழம்பு பள்ளம், மாடு குழம்பு மிதித்ததுனால ஏற்பட்ட ஒரு சகதி பள்ளம். அந்த பள்ளத்தை இந்த வாலக்கிலிய முனிவர் அந்த சமித்தை தூக்கிக்கிட்டு தாண்ட முடியலை. ஏன்னா அவங்க உயரமே இவ்வளவு தான். ஒரு மாட்டு குழம்படிங்கிறது இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி தாண்டி போகிறதா, அப்படி தாண்டி போகிறதா, இறங்கி போகிறதா, இப்படி சுற்றி போகிறதா அப்படின்னு சொல்லி தடுமாறி இந்த வாலக்கிலிய முனிவர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து தேவேந்திரன் பார்த்து மேலே இருந்து, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா, பிறந்தால் நல்லா என்ன மாதிரி உயரமாக ஆச்சார பாகவாக இருக்கணும், இப்படியா கட்ட விரல் உயரத்துக்கு பிறந்து ஒரு சமித்தை கொண்டு வரக்கு முடியல, ஒரு மாட்டு குளம்படி அளவு பழுதை தாண்ட முடியலை, இவங்கெல்லாம் முனிவர்கள்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அகான்னு சிரிச்சு விட்டான். அவனை பிடிச்ச சனி. உடனே இந்த வாலக்கிலிய முனிவர்கள் பார்த்தாங்க, அவன் ஆள் உயரமாக இருக்கான், லார்ஜ் மேடாக இருக்கான், நம்ம ஸ்மால் மேடாக இருக்கிறோம், இதை பார்த்து அவனுக்கு பரிகாசமாக இருக்குது, இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரா உன் திமிரு ஒடுங்கிறதுக்குன்னு ஒருத்தன் அவதாரம் எடுப்பான்டா, உன்னை உதன்னு உதைச்சி அவன் பேரை சொன்னாலே நீ நெடுங்குவ, அந்த மாதிரி சீக்கிரமே ஒரு நிலைமை வரப்போகுது பாருன்னு ஒரு சாபத்தை போட்டாங்க. அந்த சாபத்தின் விளைவாக கருடன் பிறந்தாராம். இந்த கருடன் வந்து பார்க்கடல் அமுதத்தை கொண்டு வரதுக்காக அங்கே போன போது இந்திரனுக்கும் அந்த கருடனுக்கும் சண்டை வந்து, இந்திரன் அடித்த வஜ்ராயுதத்தினால கருடனுக்கு காயமே உண்டாகலை. அப்போ வந்து கடைசியில் அவன் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான். கருடன் காலில் விழுந்து மன்னிக்கணும், நீங்கள் யாருன்னு தெரியாமல் அடிச்சு விட்டேன் அப்படின்ன உடனே சரி சரி போய் தொலை அப்படின்னு கருடன் விட்டாரான். அப்போ குசு குசுன்னு இந்திரன் கேட்டானா, என்ன கேட்டானா, இந்த மாதிரி வஜ்ராயுதத்தால் உங்களை அடித்தேன், உங்களுக்கு ஒரு காயம் கூட உண்டாகலை, இது எனக்கு பெரிய அவமானம், ஏன்னா வஜ்ராயுதத்தினால அடிபடாதவங்களே கிடையாது அப்படின்னு எனக்கு ஒரு புகழ் உண்டு, நீங்கள் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டானா. அப்போ கருடன் என்ன பண்ணாரு, இறக்கத்தினால போய் தொலைடா பாவின்னு சொல்லி, இவன் அடித்ததுனால ஒரு ரெக்கை உதிர்ந்துச்சின்னு இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய சிறையை தானே கொத்தி உது தரையில் போட்டாராம். போட்டு யாராவது கேட்டால், நான் வஜ்ராயுதத்தினால அடித்ததுனால இந்த ரெக்கை விழுந்துச்சு கருடனுக்கு அப்படின்னு சொல்லிக்கோ, நான் உனக்கு அதுக்கு அனுசரணையாக பேசிக்கிறேன், இது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இறக்கத்தில் தானே உதிர்த்து விட்டாராம் ஒரு ரெக்கையை. இது ஒரு வரலாறுங்க. அந்த வரலாறு தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்திரனுடைய கோபத்தினாலே, செருக்கினாலே கோபமடைந்த வாலக்கிலிய முனிவர்களுடைய சாபத்தினால் தோன்றினவரே, அகீன அந்தக பெரிய பாம்புகளை எல்லாம் ஒழித்தவரே, ஸ்திரம் தத்துவ புத்தியும் உம்முடைய உறுதியான தத்துவ ஞானத்தையும், ஜெகத் மூலகந்தே உலகங்களுக்கு முதல் காரணமான முகுந்த எம்பெருமானிடத்தில் பராம் முதா காமகீனாம் வீணான ஆசையற்றதாய், அகீனாம் குறைவற்றதாய், மகா ஆனந்த தோக்திரின் பேரானந்த சிறப்பதாய் உள்ள பக்தி எனும் பசுவை ததிதாகா எங்களுக்கு கிடைக்கும்படி பண்ணுவாயா. அதாவது பகவான் மேலே பக்தி நமக்கு வந்துட்டதுன்னா மோட்சம் வந்துடும், ஞானம் வந்துடும். அதனால் நம்ம அடைய முடியாத பொருளே கிடையாது. நீங்கள் அஸ்வமேத யாகம்லாம் பண்ணுறாங்கன்னா யாருக்கு அந்த யாகம்? பெருமாளுக்கு தான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் உனக்கு இந்திர பதவி வருது இல்லை, யார் கொடுக்குறா? பெருமாள் தான் கொடுக்குறாரு. அதனால தான் வந்து 100 யாகம் யாரும் பண்ணாதபடி இந்திரன் பார்த்துக்குவான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணி அடைய வேண்டிய அந்த இந்திர பதவியை இந்த 26 ஏகாதசி இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 26 ஏகாதசி, 25 ஏகாதசி வரும். அந்த 25 ஏகாதசியில் சில ஏகாதசி அனுஷ்டித்தால் அந்த ஏகாதசி விரதத்துக்காகவே வந்து உங்களுக்கு இந்திர பதவி வந்துடும்னு போட்டிருக்கு. 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா தான் வருங்கிற மாதிரி பதவி ஒரு ஏகாதசி விரதத்துலேயே வரும்னு போட்டிருக்கு.
அதுக்கு காரணம் என்னென்னா பகவானுடைய கருணை. அப்போ பகவான் மேலே பக்தி வந்துட்டால் உங்களுக்கு இந்திர பதவியும் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், கிடைக்காத பொருளே இல்லை. அப்படிப்பட்ட பக்தி எங்களுக்கு வரணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு கருடனை பார்த்து இவர் விண்ணப்பம் பண்ணுறார். ஏன்னா பகவான் மேலே உள்ள பக்தி என்பது எல்லோருக்கும் வர்றது இல்லைங்க. விஷ்ணு பக்திங்கிறது அதிர்ஷ்டசாலிகளுக்கும் சத்துவகுணம் உள்ளவங்களுக்கும் தான் வரும். சாதாரணமாக சிறு தெய்வங்கள் மேலாங்க பக்தி வரும். உங்கள் டேஸ்ட் எப்படி, உங்கள் பக்தி லெவல் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு தெய்வத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேர் மதுரை வீரன் மேலே பக்தியாக இருப்பாங்க, சில பேர் காளி மேலே பக்தியாக இருப்பாங்க, சில பேர் முருகன் மேலே பக்தியாக இருப்பாங்க. அது என்னென்னா அவங்க டெம்பரமெண்ட்டை பொறுத்துதுங்க. இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர்னு ஒரு சினிமா ப்ரொடியூசர் டைரக்டரு, அவருக்கு முருகன் மேலே அலாதி பக்தி. காரணம் என்னன்னா முருகன் யுத்தத்துக்குரிய தெய்வம். அவன் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அவன் தேவ சேனாதிபதி, தேவர்களுடைய சேனைக்கு அவன் அதிபதி. அவன் ஷார்ட் டெம்பர்டு, ரஜோகுணமானவன், யுத்தத்துக்கு போகிறவன். அவனை கும்பிட்டு இந்த ஆளுக்கு சண்டாளமாக கோபம் வரும். கோபத்தில் கண்டுபிடி பேசி விடுவார். இவரால் ஏச்சு வாங்காதவன் கிடையாது. இவரை பற்றி நீங்கள் அபிப்பிராயம் வெளியே கேட்டிங்கன்னா, ஐயோ கோபக்கார மனுஷங்க, கோபம் வந்துட என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுவான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எந்த தெய்வத்தின் மேலே நாட்டம் வருதோ அந்த தெய்வத்துடைய குணமும் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே பெருமாள் மேலே பக்தி வரணும்னா அவர் ரொம்ப சாத்விகமான குணமுள்ளவர். நீங்கள் பெருமாள்கிட்ட போய் எனக்கு நான் எந்த தெய்வத்துக்கிட்டையும் தோல்வி அடையாத வரம் வேணும், எந்த தெய்வத்தை நான் போய் அடித்தாலும் அது என்னை திருப்பி அடிக்கக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டால், இது என்ன கேட்குற நீ, என்னத்துக்கு மற்ற தெய்வங்களை நீ வம்புக்கு போகிற, தெய்வங்களை வணங்க வேண்டியது உனக்கு கடமை தானே. அப்போ எந்த தெய்வத்தினாலும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அப்படி பிரச்சனை வரக்கூடிய காரியத்தை நீ பண்ண போகிறேன்னு அர்த்தம் இல்லையா. நீ கேட்குற வரமே சரியில்லை, நான் கொடுக்க மாட்டேன்ருவேன். ஆனால் இதே வரத்தை ராவணன், இரணியன் போன்றவர்கள் போய் பிரம்மா கிட்ட கேட்டாங்க, நாங்கள் அடிப்போம், அவங்க என்ன அடிக்கக்கூடாது, எந்த தேவர்கள்ட்டையும் நாங்கள் தோல்வி அடையக்கூடாது, ஆயுசு மட்டும் 3 கோடி வருஷம் இருக்கணும், எவன் நாற்காலியை நான் பிடுங்கினாலும் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இப்படி லிஸ்ட்டு போட்டு வரம் கேட்டாங்க. பிரம்மா அதை அப்ஜெக்ட் பண்ணலையே, என்னையா அப்படி வரம்லாம் கேட்குறீங்க, அப்போ நீங்கள் பிரச்சனை பண்ண போகிறீங்களா மற்றவர்களோட அப்படின்னு யாரும் கேட்கலையே, ஓகே சாங்ஷன் கமான் டேக் இட் அப்படின்னு கொடுத்துட்டாருல்ல. அப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் ஆடாத ஆட்டம் ஆடினாங்கல்ல. அதனால் அந்த மாதிரி வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு மேலே பக்தி சராசரி மனிதனுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த சாமியை கும்பிட்டின்னா நீ யாரையாவது கோபித்து ஒரு பார்வை பார்த்தா அவன் விளங்காமல் போயிடுவான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறார், ஒரு முனிவர் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். நம்ம பெரும்பாலான மக்களுக்கு அந்த சாமி தாங்க நமக்கு வேணும். எனக்கு ரொம்ப எதிரிகள் இருக்காங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை, இந்த சாமியை கும்பிட்டு எனக்கு எவன் கெடுதல் பண்ணுறானோ அவனை ஒரு பார்வை பார்ப்பேன், அவன் தொலைஞ்சு நாசமாக போகணுங்க, அப்படி ஒரு வரம் வேணுங்க எனக்கு, அப்படி தானே நம்ம கேட்போம். இதெல்லாம் இந்த பாய்ச்சா அங்கே பலிக்காதில்லை, பெருமாள்கிட்ட பலிக்காதில்லை. இப்படி வரம் கேட்குறவங்களாம் இங்கே வராது, கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்றார். அதனால் பெருமாள் மேலே பக்தி பெரும்பாலும் மக்களுக்கு வராது. விஷ்ணு பக்தி யாருக்கும் பிரியமாக இருக்காது. அது ஒரு அப்பாவி சாமி, பாப்பார சாமி, அடித்தா எதிரி அடித்தாலும் அடி வாங்கிக்கேன்னு சொல்லும், அது வேணாயாது. இது பகவத்கீதை சொன்ன சாமி, நமக்கு என்னத்துக்கு, அது வேண்டாம். நம்ம வாழ்ந்தால் வீரன்னு வாழணும், ஒரு அடி அடித்தா 9 அடி திருப்பி அடிக்கணும், வெற்றி வீரனாக இருக்கணும். அப்படி வரம் கொடுக்குற சாமியை பாரு, அப்படி தான் நமக்கு மனப்பான்மை வரும். அதனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு பெருமாள் மேலே பக்தி வர்றது அரிது, நீ எனக்கு அது வரும்படி பண்ண கருடாழ்வாரே, எனக்கு விஷ்ணு பக்தி வரும்படி எனக்கு அருள் செய்வாயாகன்னு கேட்குறார். இதோட தண்டகம் முடியுதுங்க. இப்போது அவர் இதை முடித்து வைக்கிறாரு, ஒரு 2 ஸ்லோகம் எழுதி. என்னென்னா பலஸ்ருதி, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு, ஷட்ரிம்ஷத் கணச்சரணோ நரபரிபாட்டி நவீன கும்பகண விஷ்ணுரத தண்டகோ அயம் விகடயது விபக்ஷ வாக்கினி வியூகம். 36 கணங்கள் கொண்ட பாதங்களை உடையதாய் ந கணம் ர கணம் இவற்றின் வரிசையால்
புதிய வாக்கியங்களின் அமைப்புடையதாய் உள்ள இந்த கருட தண்டகம் எதிரிகளின் சேனைகளின் அணிவகுப்பை குலைக்க வேண்டும். இது வந்து யாப்பிலக்கணங்க. ஒரு கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை வச்சு கணம்னு பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை கணம் இருக்கணும் அப்படின்னா, இவர் பாடின இந்த இதில் எத்தனை கணம் இருக்குது அப்படின்னா, ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாரு. 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு கணம் என்று அழைக்கப்படும். ஒரு அடிக்கு இத்தனை கணம் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கவிஞருடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. இவர் வேதாந்த தேசிகர் ஒரு பாதத்துக்கு 36 கணங்கள் இருக்கும்படியாக எழுத்துக்களை அமைச்சிருக்கார். அப்போ 36 × 3 பெருக்கிங்க, எனக்கு 108 வரும். அந்த மாதிரி ஒரு பாடியிருக்கார். அதை தான் சொல்கிறாரு. ஷட்ரிம்ஷத் கண 36 கணங்கள் கொண்ட சரணக 4 பாதங்கள் உடையதாய் ந ர பரிபாட்டி நகனம் ரகணம் இவற்றின் வரிசையினாலே ந என்ற எழுத்துடைய வரிசை நகனம். ந நீ நா நூ இதெல்லாம் நகனம். ர உடையது ரகணம். ர ரீ ரா ரு அது. இந்த வரிசையிலே நவீன கும்பகண புதிய வாக்கியங்கள் புதுவிதமான சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள அயம் இந்த விஷ்ணுரத தண்டக கருட தண்டகம். விஷ்ணுரதம் என்றால் கருடன். கருட தண்டகம் ஆகிய இந்த பாட்டு விபக்ஷ வாகினி வியூகம் விகடையது, எதிரிகளுடைய சேனைகளை சிதறடிக்க வேண்டும். இதை சொல்லிக்கிறவங்களுடைய எதிரி அழிஞ்சு போவான், ஒன்றும் இல்லாமல் போவான் என்று வரம் கொடுக்குறார் தேசிகர். அடுத்து கடைசி ஒரு ஸ்லோகம் பாருங்கள். விசித்திர சித்திதக சோயம் வெங்கடேஷ விபஸ்சிதா கருடதுஜ தோஷாய கீதோ கருட தண்டக. பல வகை காரியங்களை சாதித்து தருகிற மிக பெருமை பெற்ற இந்த கருட தண்டகம் எம்பெருமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்காக வெங்கடேசன் என்னும் வித்வானால், அதாவது என்னால் வேதாந்த தேசிகரால் பாடப்பட்டது. தான் பாடினேங்கிறத எழுதிக்கிறார். இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா வரமும் கிடைக்கும், பெருமாளையும் கிடைக்கும், கருடனையும் கிடைக்கும் என்று பலஸ்ருதி சொல்லி அவர் தலை கட்டுகிறார். இந்த கருட தண்டகம் கொஞ்சம் கடாமுடான்னு இருந்துட்டால் கூட இதில் வந்து நமக்கு ஒரு முக்கிய ஆதாயம் என்னென்னா, ஒரு அன்பர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த கருடாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த ஆசையில் கருட புராணம் வாங்கி படித்தேன். அதில் கருடனை பற்றி ஒன்றும் இல்லை, அது என்னென்னமோ மாதிரி வருது. ஸோ கருடனை பற்றி எனக்கு தரவாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு இந்த கருட பஞ்சாசத்துன்னு சொல்லி இதே தேசிகர் இன்னும் எழுதியிருக்கார். 50க்கு மேற்பட்ட ஸ்லோகம். கருட தண்டகம். இந்த மாதிரி ஸ்லோகங்களில் அவர் கருடனை பற்றி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசிய விஷயங்களை பூரா எடுத்து வெளிக்கொணர்றார். அதை சொல்லும்போது நமக்கு கருடனுடைய பெருமை வெளிப்படுது. அது மட்டும் இல்லை, வைணவத்தில் கருடன் என்பவன் பெருமாளுடைய அடியவன், பாகவதன் மட்டுமில்லை, வாகனம் மட்டும் இல்லை, வேதங்களுக்கு அதிதேவதை. கருடாழ்வாருடைய அனுகிரகம் இருக்கிறவனுக்கு சித்தியாகாத வேத மந்திரமே இல்லை. வேத மந்திரங்கள் ஈஸியாக சித்தியாகும். அதனால் கருடனுடைய அனுகிரகம் நமக்கு அத்தியாவசியம். அதை நமக்கு எளிதாக கிடைக்க தேசிகர்கள் செய்திருக்கார். அதனால் இதை வந்து நமக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் காதாரவாவது கேட்டு இந்த தியானத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.